கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் கூட சபை நடுவாக தேவன் இந்த சங்கீதத்தை தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 28ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை நம்ம பார்த்தோமானால், இந்த சங்கீதத்தை எழுதினது யார் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். தலைப்பு தாவீதின் சங்கீதம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தாவீது எழுதின அநேக சங்கீதங்கள், மொத்தம் தாவீது 76 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் என்று. இதுல தாவீது எழுதின சங்கீதத்துல இது 8வது சங்கீதமாய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பொதுவா இந்த சங்கீதத்தை நம்ம ஒரு தலைப்பு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ஒரு விசுவாச ஜெபம் செய்யப்படுகிறதான ஒரு நம்பிக்கையின் ஜெபம். கர்த்தருடைய வாஞ்சையில, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இது நம்ம 2 பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் 1லிருந்து 5 வரைக்கும் ஒரு பகுதியாகவும், அதன் பிறகு 4 வசனங்களை இன்னொரு பகுதியாகவும் பார்க்கிறோம். அதுல முதலாவது 1லிருந்து 5 வரைக்கும் உள்ளதுலயே ஒரு 2ஆ நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல் 2 வசனங்களும் தாவீதுக்கு கர்த்தர் மேல் எப்படியெல்லாம் அவர் ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறார், ஒரு ஜெபம் செய்கிறார். இது ஒரு தனிநபர் ஜெபமாய் ஏறெடுக்கப்படுகிற ஒரு காரியமாய் இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 2 வசனங்களை நம்மளுக்கு இப்படியாய் சொல்லுகிறார். அவர் எப்படியாய் சொல்லப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, முதலாம் வசனம் நம்ம வாசித்தோமானால், என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கண்மலை அப்படின்றப்ப நம்ம கிறிஸ்து தான் நம்மளுடைய கண்மலையானவர். அவர் எப்படிப்பட்டனா, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் இதற்கு முன்பாக அவர்கள் வனாந்தரத்துல சுற்றி திரிகிற பொழுதே அவர்களுக்கு அநேக யுத்தங்கள் எல்லாம் உண்டாயிற்று. அந்த யுத்தங்கள் உண்டாகும் பொழுது எல்லாம் அவர்கள் ஒரு மலையை தேடி அந்த மலைக்கு பின்பாக போய் ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள். அப்படியானால் அவர்களுக்கு அந்த மலையானது ஒரு அடைக்கல பட்டணமாய் இருந்தது. அது அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த நாட்கள்ல உள்ள காரியம். இப்பொழுது நம்மளுக்கு இருக்கிற காரியம், நம்மளுடைய கண்மலை யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறப்ப, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து தாமே நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இதே நம்ம இந்த இடத்துல கண்மலையாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் தான் நம்மளுடைய கண்மலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு தீங்கு நாட்கள், ஆபத்து நாட்கள், ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த சமயத்துல நம்முடைய கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, அவர் நம்ம நினைக்கலாம் அநேக நேரங்கள், அதன் பின்னாடி வசனமாய் சொல்லுகிறது, கேளாதவர் போல மௌனமாய் இருந்தீர் அப்படின்னு சொல்லி. அப்படி மௌனமாய் இருந்தா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அந்த குழி என்கிற ஒரு அனுபவம் அப்படின்றது, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால், அது ஒரு படுகொலை, இல்ல பாதாளம், மரணத்திற்கு நேராய் ஒப்புவிக்கப்படுகிறதான ஒரு காரியம் போன்று. நம்ம அது எபிரேய பதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த குழிக்கியே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், போர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. BOWR. அதை நம்ம போர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு நீரூற்று தோண்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த நாட்களில் எந்திரத்தை கொண்டு போர் போடுறோம். அப்ப அந்த ஒரு படுகொலை ஆழமான ஆழ்துளை கிணறு அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த துளையை போட ஆழம் போக போக அது அந்த இடம் ஃபுல்லாவே நம்மளுக்கு தெரியும், அது ஒரு இருளாய் இருக்கும். எந்த இடத்துலையுமே ஒரு வெளிச்சம் இருக்காது, ஒரு காற்று இருக்காது, எந்த ஒரு காரியமே அந்த இடத்துல இருக்காது. அப்படிதான் இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது, அவர் அப்படிப்பட்ட ஒரு படுகொலியில இருக்கிறது போல, ஆண்டவரே நீங்க நான் கூப்பிடுகிற சத்தத்துக்கு எனக்கு செவி கொடுக்கணும். நீங்க செவி கொடுக்கல அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த குழி, அந்த இருள் நிறைந்த அந்த சம்பவத்துக்குள்ளார நான் போயிடுவேன். அப்படி மாத்திரம் என்னைய விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மிகுந்த உருக்கமாய் கூட அந்த இடத்துல அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அப்படியானால் கர்த்தர் தாவீதின் சத்தத்திற்கு செவி கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் செவி கொடாதபடிக்கு இல்லை. தாவீதின் வாழ்க்கை நமக்கு தெரியும், எல்லாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில
நான் இப்படி படுகுழியில இறங்குகிறவர்களைப் போல என்னை புறம்பே தள்ளி விடாதீங்க. அந்த படுகுழியில யாரு? கர்த்தருடைய சத்தத்தை கேளாதவர்கள் தான். கர்த்தருடைய சத்தத்தை கேளாதவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு துன்மார்க்கமான ஜீவியத்துல இருக்கிறவர்கள். அதுல கீழே அதே போல தாவீது அவர்களுக்காகவும் அந்த இடத்துல அவர் வேண்டுதல் செய்வார். அப்படிப்பட்டவர்களோட என்னை வாரி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அது எந்த வசனம் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். 4ஆம் வசனத்தை நம்ம படித்தோமானால் தெரியும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். எல்லா இடத்துலையுமே தாவீதுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? தனக்கு விரோதமா இருக்கிற எந்த சத்துருவா இருந்தாலும் அந்த இடத்துல அவர்களையும் நீங்க அந்த துன்மார்க்கரையும் நீங்க தண்டிக்கணும். அவங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை நீங்க அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் தாவீது அந்த இடத்துல எல்லா காரியங்களிலையும் அநேக சங்கீதங்கள்ல வாஸ்தவமானால் தெரியும். அந்த இடத்துல எல்லாவற்றிலையுமே தாவீது அப்படிதான் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறது. அப்படி ஜெபித்து விட்டு அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல அவர்களுடைய சத்தங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த இடத்துல அவர் அப்படியெல்லாம் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறப்ப இந்த இடத்துல துன்மார்க்கரை தாவீது ஏன் நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப அவர்கள் அந்த துன்மார்க்கர் கர்த்தருடைய 5ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை அவர்களிடத்துல எதையுமே அவருடைய கிரியைகள் எதையுமே கவனிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்குல துன்மார்க்கர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார், எத்தனை காரியங்களில நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார், அவர் தானே நம்மளுடைய கண்மலை, அவரே நம்முடைய தஞ்சம். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை இந்த ஜனங்கள் துன்மார்க்க சந்ததியார் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய கிரியைகளை யாருமே அறியாதபடிக்கு உணர்வற்றவர்களா இருக்கிறாங்க. அவர்களை நீங்க அழித்து போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப தாவீதினுடைய வாஞ்சை என்னவா இருக்கிறது? கர்த்தருடைய கிரியைகளை நம்ம எப்பொழுதுமே நினைத்து நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தரை நம்ம பாடி துதிக்க வேண்டும் என்பதுதான் தாவீதினுடைய வாஞ்சையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த இடத்துல அதன் பிறகு அவர் 6ஆம் வசனத்துல எப்படியாய் சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அவர் என் சத்தத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லல, என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்படியானால் தாவீதின் ஜெபத்தை கர்த்தர் அந்த இடத்துல கேட்டுவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச ஜெபம். அவர் விசுவாசிக்கிறார், நான் கர்த்தரிடத்துல என்ன கேட்டாலும் அவர் எனக்கு அது செய்வார். என் சத்துருக்களை நீங்க இப்படியாய் கண்டீங்க, அவருடைய கைகளுக்கு அவருடைய கிரியைக்கு தக்க பலனை அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார், செய்துட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய விசுவாச ஜெபம். நம்ம தலைப்பு கொடுத்தது போல இந்த வசனம் ஒரு விசுவாச ஜெபமாய் கர்த்தர் தாவீது அந்த இடத்துல ஏறெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திரம் தாவீதினுடைய ஜெபம் எப்படி விசுவாசமுள்ள ஜெபமாய் இருந்ததோ அதுபோல நம்மளுடைய ஜெபங்களும், நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் மௌனமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனா அந்த மௌனமாய் இருக்கிற நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? அவர் நம்மளுக்காக அமைதியாய் உட்கார்ந்து கிரியேட் செய்கிறவராய் இருக்கிறாராம். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குதா? கிடையாது. நிறைய நேரங்களில் மௌனமாய் தான் இருக்கும். ஆனா அந்த மௌனமாய் இருக்கிற நேரத்திலையும் கர்த்தர் நம்மளுக்காக அவர் ஆவிக்குரிய உலகத்துல அமைதியா இருந்து நம்மளுக்குரிய காரியங்களை அவர் அந்த இடத்துல கிரியேட் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நம்ம அதை அறியாதவர்களை போல நம்ம என்ன நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதே இல்லையே என்று சொல்லி சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல அவர் கிரியேட் செய்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அழகாய் அவர் சொல்லுகிறார், கிரியைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று. தாவீதினுடைய விசுவாசம் அப்படித்தான், கர்த்தர் எனக்காக கிரியேட் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான காரியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னால், மௌனமா இருக்கிறதே மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்கிறவராய் இருக்கிறபடியினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வாழ்வில செய்த நன்மைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது மிகவும் அழகாய் சொல்லி இருக்கிறார்.
அதன் பிறகு உள்ள 7, 8, 9 வசனங்களை நம்ம பார்த்தோமானால் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார், அவர் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு பலன் கொடுத்தார், எனக்கு பதில் தந்தார் அப்படின்றதை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பின்னாடி வசனமா அப்படியாய் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய பலன் யார் அப்படின்னா கர்த்தர் மாத்திரமே நம்மளுடைய பலன். அநேக நேரங்களில் நம்ம பலனற்று சோர்ந்து போவோம். நம்ம சுய பலத்துல ஓடும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா கர்த்தருடைய பலத்துல நம்ம ஓடும் பொழுது மெய்யாகவே அந்த பலனை அனுபவித்தவர்களுக்கு மெய்யாகவே தெரியும். அவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு பலனா இருக்கும். எத்தனையோ காரியங்கள், அலுவல்கள், காலையில இருந்து நம்ம இரவு வரைக்கும் அனுதினமும் நம்ம வேலைகளை செய்வோம். ஆனா அந்த இடத்துல கர்த்தருடைய பலன் நம்ம மேல நிழலிடும் பொழுது நம்மளுடைய அந்த நாள் அனுபவம் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல நம்ம அதை யோசித்தோமானால் மிகுந்த பலனுள்ளதா இருக்கு. அப்படிதான் கர்த்தர் என் பலனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல அழகாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் என் பலன், என் கேடகம். கேடகம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். யுத்தத்துல வந்துட்டு அந்த ஒரு போர் வீரன் அந்த கேடகத்தை அணிந்து கொண்டுதான் முன்னாடியா போய் நிற்க வேண்டும். அப்படியானால் கர்த்தர் நம்மளை எல்லா தீங்கிற்கும், எந்த எதிரியா இருந்தாலும் சரி, அவன் ஏகிற அம்பு எல்லாவற்றிற்கும், அவனுடைய தீக்கணைகள் எல்லாவற்றிற்கும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு கேடகமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது யுத்த களத்துல போய் நிற்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு, அவர் கவசங்களை அணியாவிட்டாலும் அவருடைய நாமம் என்கிற அந்த கேடகத்தை கையில பிடித்து கொண்டு போனபடியினால அவருக்கு ஜெயம் உண்டாயிற்று. அவரை எந்த சேதமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். அது போல நம்மளையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறவராய் இருக்கிறார். அதே போல அவரையே நம்பி, அவருடைய இருதயம், கர்த்தர் என் பலன், என் கேடகம், அதனால நான் அவரை நம்பி இருக்கிறேன், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. இருதயம் தான் மிகவும் கர்த்தருக்கு பிரியமானது. இந்த இருதயத்தை தான் சத்துருவானவன் எப்படியாயினும் நம்மளை சேதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வகை தேடுவான். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்முடைய இருதயம் மிகுந்த வேதனைப்படும். நம்ம உள்ளத்துக்குள்ளாரை சென்று சில நேரத்துல நம்மளை அது டிப்ரெஷனுக்குள்ளாரையே கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போய்விடு. ஆனா அந்த இருதயம் கர்த்தருக்குள்ளார களி கூறுகிறது என்றால் கர்த்தர் அவ்வளவாய் நம்மளை பாதுகாக்கிறார். அவர் நம்மளை அவருடைய கேடகத்துக்குள்ளார வைத்து இந்த இருதயத்தின் நிறைவினால கர்த்தரை துதிக்கும்படியாக அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவர் என்ன பண்ணுகிறாரா, அவரை பாடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த 6, 7ஆம் வசனத்துல. அதன் பிறகு 8ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவருடைய பலன். எவர்களுடைய பலன்? நாம் கர்த்தரை நம்புகிற எல்லாருடைய பலனும் கர்த்தர் மாத்திரமே. கர்த்தர் தான் நம்மளுடைய பலனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் நாங்கள் எல்லாருமே நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான். யார் அவருடைய நாமத்தினால நம்ம விசுவாசம் கொண்டு இருக்கிறோமா, எல்லாருமே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். அப்போ சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தெரியும். இப்போ கர்த்தர் சவுலை எப்படியாக ஆசீர்வதித்தார். அது போலதான் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு வரும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அதுல முதலாவது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, முதலாவது அவர் ஒரு அரணான அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அரணான அடைக்கலமான தேவன். அப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? அரணான அடைக்கலமானவராய் இருக்கிறார். அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், தேவரீர் உமது ஜனத்தை ரட்சிப்பு என்னும் சால்வையை நம்மளுக்கு கொடுத்து அந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கிடைக்கிறதான அனுபவம் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியம் மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு அநேக காரியங்கள் உண்டு. இதுல சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்பது நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு தெய்வீக பாதுகாப்பு, கர்த்தரோடு நம்ம கூட உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அந்த தெய்வீக பாதுகாப்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த இடத்துல அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறார், உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சுதந்திரம்.
உலகமும் பூமியில் உள்ள குறிகள் எல்லாமே அவருடையவைகள். அப்போ அதுல உள்ள சுதந்திரத்தை நம்மளுக்கு அவர் கொடுத்து அவருடைய ஜனங்களை அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதன் பிறகு அவர்களை என்ன பண்ணுகிறார்? போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எல்லா விதத்திலையும் அவர் போஷிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். போஷிக்கிற தகப்பன் என்று சொல்லும் பொழுது அன்றன்றுள்ள ஆகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பலனற்று சோர்ந்து போகிற வேளைகளில அவருடைய வார்த்தை என்னும் மன்னாவை கொடுத்து நம்மளை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நிறைய நேரங்களில நம்ம சோர்ந்து பலனற்று என்ன செய்கிறது என்று சொல்லி கூட வழி தெரியாதபடிக்கு திகைக்கிற ஒரு சூழ்நிலையில கூட நம்ம இருப்போம். ஆனா அந்த நேரத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்துக்குள்ளார இருந்து அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி போஷிக்கிறவராய் இருக்கிறார். அதை காலையில் அனுதினமும் எழுந்து நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது அன்னைக்கு முழுவதுமே நம்மளுக்கு அந்த வசனம் நம்மளை போஷித்து பலப்படுத்துகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பாடின பாடலை போல கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனையோ நாட்கள்ல நம்மளுக்கு ஒரு உயர்வு இல்லையே என்று சொல்லி எத்தனையோ கலக்கங்கள் குழப்பங்கள் வந்திருக்கலாம். நிறைய நேரங்களில நமக்கு குழப்பங்கள் வரும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்களும் நானும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் நம்மளை இப்படியாய் அவருடைய அபிஷேகம் பண்ணின மனுஷனுக்கு கிடைக்கிற 4 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறபடியினால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அவருக்கு நான் நன்றி இருந்த இருதயத்தோடு கூட என் இருதயத்தில் இருந்து அவரை நான் பாடி துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அழகாய் சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அது போல நம்மளும் இன்னைக்கு அவருடைய கண்மலையாகிய கிறிஸ்து, நம்மளுக்கு ஒரு கண்மலை யார் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரமே நம்மளுடைய கண்மலையாக இருக்கிறார். இந்த நாளில நம்மளும் நன்றி இருந்த இருதயத்தோடு கூட எப்படி இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி இருந்த இருதயத்தோடு கூட அவரை நான் பாடுகிறேன், துதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது போல நம்மளும் கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, எப்படி துன்மார்க்கன் கர்த்தருடைய கிரியைகளை கவனியாதபடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இல்லாதபடிக்கு கர்த்தர் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும், நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட அவரை பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதத்துல நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர்